ஏண்டி ஐஸ் ரூம்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கேம்மா. ஏண்டி அறிவு கட்டவள, நானே சொத்து நம்ம கையை விட்டு போயிருன்னு நான் கவலையில இருக்கேன். நீ பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படியாச்சும் உன் மாமாவை கரெக்ட் பண்ணுவான்னு பார்த்தா நீ சின்ன பிள்ளை மாதிரி பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன மாமி பண்றது? நானும் மாமாவை பார்க்க தான் போறேன். அவர் என்ன பார்த்தாலே முறைக்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு. நான் திரும்பி வந்துடுறேன். இந்த பாருடி, நீ இப்படி பயந்து பயந்து ஓடணும்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள அவன் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணமே முடிச்சிரும். சொத்து நம்ம கையை விட்டு போயிடும். அப்புறம் நீயும் நானும் தெருவுல தான் போகணும். பரவாயில்லையா? அதுக்கு நான் என்னதான் பண்ணணும் மாமி? இந்த பாருடி, அவன் உன்னை திரும்பி பார்ப்பான்னு நீ நினைச்சிட்டு அலையக்கூடாது. நீ தான் அவன் திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். மாமாவே என் பக்கத்து திருப்பினா நான் என்ன பண்ணணும் மாமி? எல்லாத்தையும் நானே சொல்லி தந்துக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா எவன் உன்னை பார்ப்பான்? அவன் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு கவர்ச்சியா ட்ரெஸ் போடணும். அவன் உன்னை பார்த்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடணும். அந்த அளவுக்கு நீ ட்ரெஸ் பண்ணணும்டி. மம்மி, மாமா கீழே விழுந்தா மாமா கடிபட்டுருமே. ஐயோ ஐயோ ஐயோ, இவளை பெத்ததுக்கு நான் போய் செவுத்துல தான் முட்டிக்கிடணும். இந்த முட்டாளை பெத்ததுக்கு. ஏண்டி கீழே விழுவானா விழமாண்டாண்டி, உன்னை சுத்தி சுத்தி வருவான். அதை தாண்டி அப்படி சொல்ல வந்தேன். நீ இதுவோட புரிஞ்சுக்காத அற வேக்காடா இருக்கேடி. உன்னை வச்சுக்கிட்டுலாம் நான் அந்த சொத்தை ஆசைப்பட்டது பெரிய தப்பா போச்சு. இந்த பாருடி, உன் மாமன் கிளம்பி வந்து கீழே தான் உட்கார்ந்துருக்கான். நீ எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்துல அவன் உன்னை திரும்பி பார்க்கணும். அந்த அளவுக்கு நீ அவனை மயக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. சொல்லிட்டேன், சீக்கிரம் வா கீழே. பாருங்க மாமி, மாமாவே அசர்ற அளவுக்கு நான் வரேன் பாருங்க. என்ன கிழிக்க போறாலோ தெரியல. இவளை நம்பிலாம் ஒரு காரியத்துல இறங்க முடியுதா? சீக்கிரம் வந்து தொலை. என்ன அருண், இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு. எங்க போறதுக்காக இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி வந்திருக்க? எங்க போதுங்க, கழுத கட்ட குட்டிச்சவரு. அந்த பொண்ணு போட்டாவ தூக்கிட்டு தெரு தெருவா அலையும் ரெண்டும். வேற எங்க போதுங்க? இந்த அக்கா, நாங்க அந்த பொண்ணை தேடி தெரு தெருவா தெரிஞ்சதை நேர்ல பார்த்த மாதிரியே கரெக்டா சொல்றாங்க. என்னடா அவ சொல்றது ரைட்டா இருக்கும் போல இருக்கு. திரு திருன்னு முழிக்கிற. அப்ப ரெண்டு பேரும் தெருவா தான் சுத்துறீங்களா அந்த பொண்ணு போட்டாவ கொண்டு? இல்லம்மா, இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கிளைண்ட் வராங்க. அவங்க கிட்ட எங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, அதை தான்மா பார்க்க போறோம். டேய், இந்த டெண்டர் நமக்கு தானே வரணும். கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. உங்க பையன் வருவான்ல, இது அவன்கிட்ட சொல்லுங்க. அவன் தான் பித்து புடிச்ச மாதிரி அலையிறான். என்னம்மா இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது? அவன் இன்னும் கிளம்பலையா? பொம்பளை பிள்ளைகளோட மேல மேக்கப் பண்ணி தலையறான். அவன் எப்பதான் கிளம்பி வருவான்? ஏய் கத்தாதடி, இந்த வந்துகிட்டு இருக்கான் பாரு. டேய் அருண், எப்படா வந்தா? டேய், நான் வந்து அம்மா கையில சாப்பிட்டு எனக்கு செரிமானமே ஆயிடுச்சுடா. உனக்கு மேக்கப் பண்ணிட்டு வர இவ்வளோ நேரமா? டேய் ஏன்டா இழுக்குற? நான் உன்ன மாதிரியாடா காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான்டா எதுனாலும் சாப்பிடுவேன். உன்ன மாதிரி காலையில தின்னு பண்டார மாதிரி திங்க மாட்டேன்டா. இந்த கேப்ல என்ன தின்னி பண்றாருன்னு அசிங்கப்படுத்துற. சூர்யா, இன்னைக்கு வர கிளைண்டோட டெண்டர் நமக்கு தான் கிடைக்கணும். ஸோ உங்க பிளாட் எல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு சீரியஸா இருங்க. பி கேர்ஃபுல். ஓகே டேட், அதை நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க ஃப்ரீயா இருங்க. என்ன இந்த ஐஸ் பொண்ணு என்ன காணும்? நான் மாமனை மயக்கிருவேன், மல்லு கட்டிடுவேன்னு என்னமோ சீன் போட்டா ஆளை இன்னும் காணும். இன்னைக்குதான் என் பொண்ணு அவ மூளையை யூஸ் பண்ணிருக்கா. அவ வர்ற அழகை பார்த்து என் தம்பி அப்படியே மயங்கி சொக்கி அவ பின்னாடியே ஓட போறான். வாவ் மச்சான், அங்க பாருடா. பிட்டு படத்துல வர்ற சகிலா மாதிரி உன் அத்தை பொண்ணு வந்துகிட்டு இருக்காடா. டேய் சாக்க குறடா, அப்பா இருக்காரு. என்ன கருமம் இது? என் தம்பி வாயை புலந்து பாப்பான்னு பார்த்தா கருவாயும் வாயை புலந்து பாத்துக்கிட்டு இருக்கா என் பொண்ணு. அம்மா, நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? ஏ ஐஸ், இது என்னடி ட்ரெஸ்? கேவலமா? என்ன பாட்டி, என் Dress நல்லா இல்லையா? நம்ம குடும்பத்துல யாரடி இந்த மாதிரி Dress போடுறது? இதெல்லாம் உனக்கு யாரடி சொல்லி தர அந்த மாதிரி எல்லாம் Dress போட சொல்லி? ஐயோ, இந்த கிறுக்கி வேற நம்மள பார்க்கல.
நம்மள மாட்டி கீட்டி கொடுத்துட போறா. மகி, நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யாரும் போடக்கூடாதுன்னு உன் மகாட்ட சொல்லலையா நீ? ஐயோ, மறுபடியும் ஐஸ் நம்மளே பார்க்கலே, மாட்டி எதுவும் விட்டுருவாளோ? பாட்டி இந்த மாதிரி Dress போட சொன்னதே மம்மி தான். இந்த மாதிரி Dress போட்டாதான் மாமா என்ன பாப்பாருன்னு இந்த மாதிரி Dress போட்டு வர சொன்னாங்க. ஐயோ, பயவுள்ள நம்மள கோத்து விட்டுட்டே, எல்லாரும் நம்மள முறைக்காவல, எப்படி சொல்லி சமாளிக்கிறது? இந்த பாருக்கா, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போட்டு ஐஸ் நீ அசிங்கப்படுத்தாத. அவ எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டாலும் நான் அவளை கல்யாணம் பண்ண போறது இல்ல. என் மனசுல யாரு இருக்கான்னு நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ என்னை உத்து பாக்குறது உரசி பாக்குறதுலாம் வேண்டான்னு அவட்ட சொல்லி வை. அவ எவ்வளவு தலைகீழ நின்னாலும் நான் அவளை கல்யாணம் பண்ண போறது இல்ல. ஐஸ் மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்க்காதங்க. உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிட்டேன். இப்படியே அவட்ட நீ தேவையில்லாம ஏதாச்சும் சொல்லி சொல்லி அவளுக்கு ஆசையை ஏற்படுத்தினா வச்சுக்கோ, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. பின்னாடி அவ ரொம்ப வருத்தப்படுவா. சரி வாடா அருண், நம்ம கிளம்புவோம். ஏய் சூர்யா, சாப்பிட்டுட்டு போடா. சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம். உன் மகளையும் பேத்தியும் சாப்பிட சொல்லு. நான் வெளியே சாப்பிட்டுக்கிட்டேன். பாருமா, பிள்ளைங்க எப்படி வளரணும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நம்மளே இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுக்கலாமா? பாரு, ஒன்னால அவன் கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போறான். சாரிம்மா, எருமை இப்படி பண்ண மாட்டேன். போடி, உன்னை என் பிள்ளைன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குது. ச்சே.